வணக்கம் வணக்கம் மக்களே. ஒவ்வொரு நாளும் எங்கெங்கே வேலை வாய்ப்பு வந்திருக்கு, புதுசாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, இந்த கம்பெனியில் சொல்லியிருக்காங்களா, அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எங்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பசங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த யூடியூப் சேனலில் கொட்டி வச்சுருவோம். அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, எங்கே போகலாம், எங்கே போக வேண்டாம், மாதம் ஆனால் 7ஆம் தேதி ஆனால் இந்த டியூ கட்டணுமே, ஐயோ இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி வந்து எம்கே ட்ரோன் ஆட்டோ பார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே போகலாமா. 10th 12th ஐடி டிப்ளமோ இன்ஜினியரிங் இதில் என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு போகலாம். அண்டு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் இந்த சேலரி, இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கிறேன் அப்படின்னா ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் இந்த சேலரி அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத போய் வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா. முதலாவது கம்பெனியோட பெயர். எஸ், ஆரம்பத்திலே பார்த்துருக்குமா நம்ம எம்கே ட்ரோன் ஆட்டோ பார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, என்ன பொசிஷனுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, 4 விதமான போஸ்ட் கேட்டகரி. சிஎன்சி ஆப்ரேட்டர், விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர், பிடிசி மிஷின் ஆப்ரேட்டர், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், ஜென்ரல் ஹெல்ப்பர் அண்ட் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். இந்த 4 விதமான ஜாப் போஸ்ட் கேட்டகரி தான் இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷனாக இவங்க தரப்புலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓகே ஃபைன். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து இன்னொரு முக்கிய விஷயம், எலிஜிபிள் கிரிட்டேரியா. எலிஜிபிள் கிரிட்டேரியா அப்படின்னா என்னென்ன தகுதி நமக்கு வேணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க, 10th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க. அடுத்ததாக ஐடிஐ டிப்ளமோ இன் ட்ரிபிள் ஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, இன்ஜினியரிங் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற 3 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா போதுமானது அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம 10th தான் பாஸ் பண்ணிப்போம் நம்ம மக்கள், இல்லை நம்ம வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேட்டகரியில் இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதில் நீங்கள் எது கரெக்டாக இருப்பீங்களோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இன்னொரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் இவங்க ஃப்ரெஷர் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் ஓகே அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக சேலரி பேக்கேஜை பொறுத்த மட்டும் வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷராக இருக்கிறோம், எதுவுமே தெரியாது, பேசிக்காக கரெக்டாக படித்து முடிச்ச இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ பேசிக்காக நம்ம எதுவுமே தெரியாது அப்படின்னா ஆஸ் பெர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் இந்த சேலரி, இல்லை ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இண்டஸ்ட்ரி நிறைய கம்பெனி வேலை பார்த்து வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்கல்ல. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த சேலரி அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக எக்ஸ்ட்ரா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக வேணும்ல. எக்ஸ்ட்ரா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கும்போது ஓவர் டைமுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓட்டி வேணும்ல நமக்கு, ஏன்னா வெளியூர்லேருந்து போகிறோம்ல, கரெக்ட் இல்லை? ஓட்டி இருந்தால் தானே அங்கே போய் ஓட்டி பார்த்தா எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும் நமக்கு. அதை வச்சு தானே நம்மளும் நம்ம தனிப்பட்ட கடமைகள் இருக்குது, அதுபோக வீட்டுக்கு காசு அனுப்பணும், அப்பாவுக்கு அனுப்பணும், அம்மாவுக்கு அனுப்பணும், எக்கச்சக்கமான கமிட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அதனால் ஓட்டி வந்து எல்லாருமே எதிர்பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் ஒர்க் டைமில் நமக்கு உணவு வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ், வேலை நேரம் போது மட்டும். அப்போ மற்ற 2 நேரம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அது நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அகாமடேஷன் என்னன்னு தெரியுமா, ரூம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி அண்ட் சேஃப் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அங்கே என்ன இருக்குன்னு எங்கே போய் பார்த்தா தான் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்லி அண்ட் என்வரான்மெண்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. மேப்பில் போட்டு பார்த்தோம், கூகுளில் போய் போட்டு பார்த்தோம், என்வரான்மெண்ட் ஓகே, ஓரளவு ஓகே தான் இருக்குது எனக்கு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். 2லேயுமே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பாருங்கள், அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் இருக்குது, டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன நோட்டிஃபிகேஷன், என்னென்ன எலிஜிபிள் கிரிட்டேரியா எல்லாமே இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் அதிலே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும், ஏதாவது ஒரு வேலைக்கு லைஃப்பில் போய் ஆகணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படின்னா தான் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறோம். அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச கடமையை நாங்கள் பண்ணுறோம், உங்களால் முடிஞ்ச கடமையை நீங்கள் பண்ணிடுங்க.